பீர்க்கங்காயை பற்றி சொல்கிறதுனா நம்ம நிறைய அதை யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பாவக்காயை வந்து ரொம்ப மதிப்பாக சொல்கிறோம். அதுக்கு கூட ஒரு மேலே வந்து விஷயந்தான் பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை வந்து தோலோட, அந்த பீர்க்கங்காயோட விசேஷமே தோல் தான். அந்த தோலோட நம்ம வந்து ஜூஸ் போட்டு அல்லது மென்று சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் இருக்கும். அந்த அல்சர் வந்து அதிகப்படியாக வந்து உடம்பு எல்லா பக்கமும் வந்து புண்ணாக மாறி அந்த புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும். அப்போ அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு உடம்புக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ். இந்த பீர்க்கங்காயை வந்து மென்று சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். ஸோ புண்ணு ஆற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியாக அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது கொஞ்சமாக நார்மல் ஆகும். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மூட்டு வலிக்கு வந்து இப்போ என்ன, இடது காலுக்கு ஒரு 2 லட்சம், வலது காலுக்கு ஒரு 2 லட்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ மூட்டு வலி வந்து ரொம்ப அதுவும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிபிட் ப்ரொஃபைல், அது போக உடம்புக்கு வேண்டிய நல்ல எண்ணெய் பசை இருந்ததுன்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க, இப்படி நடந்து போகிறாங்க, சும்மா கீழே படிக்கட்டு விட்டு இறங்குறாங்க, கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. சும்மா ஏறுறாங்க, கீழே விழுந்தாங்க, வண்டி மேலே தான் விழுந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுது. ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஓடி போய் திரும்பி குட்டிக்கரணை அடித்து விழுகிறாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகிறதில்ல. நம்ம சும்மா விழுந்தாலும் ஏன் ஃப்ராக்சர் ஆகுது? ஸோ அப்போ எலும்புகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. இந்த எலும்பை வந்து நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து தேங்காயில் வந்து முத்துன தேங்காய் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காயில் எண்ணெய் பசை இருக்கும், பச்சை தேங்காயில் எண்ணெய் பசை இருக்காது, கம்மியாக இருக்கும். அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏர் கிராக்கு, ஃப்ராக்சரு, எலும்பு சரியாக கூடலை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக கூடிடும். அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு, அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் எனக்கு தைராய்டுன்றாங்க. ஆக உடம்புல வந்து ஒரு சுரப்பி ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா கால்சியம் வந்து சரியான விதத்தில் செயல்பாடு இல்லை, அதிகப்படியாக வேலை செய்யுது, இல்லை குறைய வேலை செய்யுது. இந்த கால்சியத்தை சீரமைக்கக்கூடிய பணியை செய்கிறத யார் அப்படின்னா எலுமிச்சம்பழம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லது அப்படின்னு, கிடையவே கிடையாது. நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சுத்தமாக யாருக்குமே பயன்படாது. எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஊட்டச்சத்து இருக்குது. எலுமிச்சம்பழத்தை தோலோட மிக்சியில் ஜூஸ் போட்டு அடித்து குடிக்கலாம், அல்லது தோலை மட்டும் கொஞ்சமாக வாயில் மென்று சாப்பிட ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும். நான் சொன்னிருந்த எந்த விஷயமும் வந்து நிகழ்காலத்தை நீங்கள் யார் செஞ்சாலும் 100க்கு 100% அது வேலை செய்யும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைமார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பும் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன ஷாப் பண்ணுவோமோ எல்லாமே இருக்குது. இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது, என்னென்ன பிராண்டில் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கைஸ், உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.